ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹைஃபன் பிராண்டோட டபுள் ஷாட் சீரமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிராண்டை நான் ஒரு 3 வீக்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சீரமை ப்ளஸ் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, இதனால் பிரைட்டனிங் ஏற்படுதா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அதோட யூசஸ் என்னங்கிறத பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். இது கண்டிப்பாக ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது. இது ரெகுலராக நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதோட இந்த சீரமில் இருக்கிற மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா 11% மேண்ட்ரின், 5% நியாசியமைட், 2% பாலிக்ளூட்டமிக் ஆசிட், சியா ஸ்டெம் செல், 20% பேக்கோஸ் ஆயில், ரோசிப் ஆயில், கொக்கோ கேப்ரோலைட், இதெல்லாம் தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸை பேஸ் பண்ணி இது பிரைட்டனிங் கொடுக்குதா இல்லையாங்கிறது தான் டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பிரைட்டனிங் கண்டிப்பாக கொடுக்குது. ஸ்கின் ரேடியன்ஸை ஓவராலாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து டார்கெட் டல்னஸ் எதுவாக இருந்தாலும் அது கிளியர் பண்ணும். அன்ஈவன் ஸ்கின் டோனை வந்து கிளியர் பண்ணுது, டார்க் ஸ்பாட்ஸாக கிளியர் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியாசியமைட் வந்து இது வந்து ஒரு பிரைட்டனிங் ஏஜென்ட் தான். இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்தால் அது ஃபேட் பண்ணும், ரெட்னஸை ரெடியூஸ் பண்ணும், ப்ளஸ் உங்களோட அப்பியரன்ஸ் ஆஃப் த போர்ட்ஸை வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கோச்சோயல். இது வந்து நேச்சுரல் ஜென்டில் ஃபைபர் ஆஃப் ரெட்டினால். ஸோ ரெட்டினால் பார்த்திங்கன்னா எப்போயுமே உங்களோட ஃபைன் லைன்ஸை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும், ப்ளஸ் வந்து உங்களோட செல் டேர்ன் ஓவரை வந்து ஸ்பீடப் பண்ணும், ப்ளஸ் டல் சர்ஃபேஸ் எதாவது இருந்தால் அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு பிரைட்டனிங் ஸ்கின்னை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிவிடும். அடுத்து பார்த்திங்கன்னா ரோஸ் ஹிப் ஆயில். இது வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுன்னா நேச்சுரல் க்ளோவை வந்து உங்கள் ஸ்கின்னில் வந்து என்ஹான்ஸ் பண்ணிவிடும். அடுத்து பார்த்திங்கன்னா சியா ஸ்டெம் செல். இதோட ப்ரைமரி சூதனிங் அண்ட் ரிப்பேரிங் ஸ்கின் பேரியருக்காக இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் இது என்ன பண்ணும், உங்களோட ஸ்கின்னை வந்து ஹெல்தியராக வச்சுக்கிறதுக்கும் லூமினஸாக வச்சுக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மேண்டேரியன் பீல் எக்ஸ்ட்ராக்ட். இது வந்து உங்கள் ஸ்கின் கேரில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸை இம்ப்ரூவ் பண்ணி உங்களோட ஸ்கின் கிளாரிட்டியை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இதை எவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத எப்படி பார்க்கலான்னா, இது வந்து ஒவ்வொரு ஸ்கின் டோன் உங்களோட ஸ்கின் டைப்பை பொறுத்து கண்டிப்பாக டிஃபர் ஆகும். அவங்க சொல்கிற மாதிரி 4 வீக்ஸில் 6 வீக்ஸில் வந்து ரிசல்ட் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது, தெரியும். இது வந்து உங்களோட ஸ்கின் டைப் எப்படி இருக்குது, உங்களோட ஏஜ் எப்படி இருக்குது, உங்களோட ஸ்கின் டோன் வந்து இதுக்கு எப்படி அடாப்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து தான் உங்களோட ரிசல்ட் வந்து இருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து இது ஒரு 1 to 2 வீக்ஸ் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹைட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும், ப்ளஸ் வந்து உங்களோட ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தராக வரும். இந்த எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். அடுத்து 4 to 6 வீக்ஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் ரேடியன்ஸ் வந்து விசிபிளாக தெரியும், ப்ளஸ் வந்து மைனர் ரெட்னஸ் அந்த பிளாட்டினஸ் எதுவாக இருந்தாலும் ரெடியூஸ் பண்ணி காமிக்கும். இதெல்லாம் இவங்க ப்ராமிஸ் பண்ணுறது. ப்ளஸ் இது 8 to 12 வீக்ஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். உங்களோட டார்க் ஸ்பாட்ஸ் போகும், ப்ளஸ் அன்ஈவன் ஸ்கின் டோன் இருந்தால் அது போகும், ப்ளஸ் வந்து ஃபர்ம்னஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். இதெல்லாம் இவங்க ப்ராமிஸ் பண்ணுறது தான். பட் யூஸ்வலாக இது வந்து ஸ்கின் டு ஸ்கின் வந்து கண்டிப்பாக டிஃபர் ஆகும். நான் இதை வந்து பாஸ்ட் 3 வீக்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் இவங்க சொன்ன மாதிரி காலையில் ரொட்டீன்லேயும் நைட் ரொட்டீன்லேயும் டெய்லி நான் இதை எடுத்துக்கிட்டதில்லை. காலையில் மார்னிங் ரொட்டீனில் நான் எடுத்துக்கிறேன், பட் நைட் ரொட்டீனில் வந்து 1 day once தான் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா இன்னொரு டே வந்து ரெட்டினால் மட்டும் நான் தனியாக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் வந்து 3 வீக்ஸில் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பிரைட்டனிங் இருக்குது. பட் ஸ்டில் வந்து இவங்க சொல்கிற மாதிரி இன்ஃப்ளூயன்சர் சொல்கிற மாதிரி கிளியர் ஸ்பாட் ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் காமிக்குதான்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. ஸோ இது வந்து கண்டிப்பாக அது வந்து உருட்டு தான். பட் வந்து உங்களோட ஸ்கின் டெக்ஸ்சர் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது, பிரைட்டனிங்கை வந்து நீங்களே வந்து கொஞ்சம் பார்க்கலாம், கண் கூட பார்க்கலாம். அந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் தான் இங்கே காமிக்குது. ப்ளஸ் இந்த சீரமை நீங்கள் அப்ளை பண்ணும்போது காலையில் மறக்காமல் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணாமல் போனீங்கன்னா இட்ஸ் நாட் வொர்த் டு யூஸ் தட். ஸோ கண்டிப்பாக SPF 30+ இருக்கிற சன்ஸ்க்ரீனை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். 30+ அண்ட் அபோவ் அது பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் போட மறந்துடாதீங்க. நல்ல மாய்ஸ்சரைசராக போடுங்க. அதுக்கப்புறம் இது போட்டதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஒரு 10 minutes வந்து ஸ்கின்ல அப்சார்ப் ஆனதுக்கப்புறமா சன்ஸ்க்ரீன் போடுங்க. சன்ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறமாவும் ஒரு 10 minutes நீங்கள் விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஸ்டெப் அவுட் பண்ணுங்கள்.
ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு ஸ்டெப் அவுட் பண்ணிங்கன்னா இட்ஸ் பெஸ்ட். பட் இப்போது நம்ம வந்து டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, எல்லோரும் ஒர்க் போகணுன்றதுனால அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களோட வேலைகளை கவனிக்கலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் முக்கியம். ஏன்னா இதில் இருக்க மேண்ட்ரேன் அண்ட் ரோஸ் கிப் வந்து சில பேருக்கு அலர்ஜியை கொடுக்கும். ஸோ ஒரு போட்டுட்டு 24 ஹவர்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். டைரெக்டாக எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் டைரெக்டாக ஃபேஸில் அப்ளை பண்ணாதீங்க. பேட்ச் டெஸ்ட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். கையில் பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா என்ன ப்ராடக்டை பற்றி என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, அந்த இன்க்ரீடியன்ஸ்னால என்ன ஹெல்ப்ஃபுல்னஸ் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய நாலேஜை உங்கள்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.